அனைவருக்கும் வணக்கம். தரம் 5 மாணவர்களுக்கான நுண்ணறிவு தொடர்பான திறன் விருத்தி செயற்பாட்டினை பார்க்க உள்ளோம். திறன் 3 எதிர்வு கூறல் திறன். அதற்காக மேல் மாகாண கல்வி திணைக்கள ஆரம்ப பிரிவு தரம் 5 மாணவர்களுக்கு நடத்திய பயிற்சி கணிப்பீடு 2025ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டது. நாம் இன்று பார்க்க உள்ள திறன் எதிர்வு கூறல் திறன். அதாவது தரப்பட்ட புள்ளி விவரத்தை அல்லது தகவல்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வொன்றை அல்லது நிலைமை ஒன்றை எதிர்வு கூற, அதாவது நமக்கு வழங்கப்பட்டுள்ள விடயங்களை கொண்டு எதிர்காலத்தில் என்ன நிகழும் அல்லது அடுத்ததாக என்ன நிகழும் என்பதனை எதிர்வு கூறுகின்ற திறனே இதுவாகும். முதலாவது வினா, தை மாதம் 8ஆம் திகதி ஆரம்பித்த பொருட்காட்சி ஒன்று 10 நாட்கள் நடைபெற்று முடிவுற்றது எனில் பொருட்காட்சி முடிவுற்ற தினம் யாது? இங்கே 3 விடைகள் தரப்பட்டுள்ளன. தை 17ஆம் திகதி, தை 18ஆம் திகதி, தை 19ஆம் திகதி. நாம் இதனை பார்ப்போம் எவ்வாறு செய்வதென்று. அதற்கு நாம் செய்ய வேண்டியது, முதலாவது இங்கே நாம் பார்ப்போம். இங்கே 18ஆம் திகதி மன்னிக்கவும் 8ஆம் திகதி என்று தரப்பட்டுள்ளது. எனவே நாம் 8ஆம் திகதி ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வு 10 நாட்கள் நடைபெற்றிருந்தால் அதனுடன் 10ஐ கூட்டவன், அதனுடன் 10ஐ கூட்ட வேண்டும். அப்பொழுது அதற்கு விடையாக 18 வரும். ஆனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த 8ஆம் திகதியும் இந்த பொருட்காட்சி நடைபெற்றிருக்கும். எனவே அது முதலாவது நாளாக கொள்ளப்படும். எனவே 8ஆம் திகதி 1, அடுத்தது 2ஆம் நாள் 9ஆம் திகதி, 3ஆம் நாள் 10ஆம் திகதி, அவ்வாறு செல்லும். அப்படி செல்கின்ற போது உண்மையில் இந்த 8உடன் 10ஐ கூட்டுகின்ற போது வருகின்ற விடையிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். அப்ப விடை 17. நான் அதனை மேலோட்டம் மனதினால் செய்வதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். முதலாம் நாள் 8ஆம் திகதி, 2ஆம் நாள் 9ஆம் திகதி, 3ஆம் நாள் 10ஆம் திகதி, 4ஆம் நாள் 11ஆம் திகதி, 5ஆம் நாள் 12ஆம் திகதி, 6ஆம் நாள் 13ஆம் திகதி, 7ஆம் நாள் 14ஆம் திகதி, 8ஆம் நாள் 15ஆம் திகதி, 9ஆம் நாள் 16ஆம் திகதி, 10ஆம் நாள் 17ஆம் திகதி. எனவே இதற்கு சரியான விடை எனவே இதற்கு சரியான விடை 1, அதாவது முதலாவது தை மாதம் 17ஆம் திகதி என்பது ஆகும். அடுத்தது இரண்டாவது கேள்வி, இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். மாணவர்களை இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினா, பின்வருவனவற்றுள் தனிப்பட்ட கூற்றுக்களில் ஒன்று. தனிப்பட்ட கூற்றுக்கள் என்று நாம் இங்கே கருதுவது என்னவெனில், அது ஆளுக்கு ஆள் அந்த அதனுடைய பொருள் மாறுபடும். அதாவது ஒருவர் கூறுவதை மற்றவர் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. அது ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்தாக அமையும். அந்த வகையில் நாம் முதலாவதாக இங்கே காணப்படுவது, வானவில்லில் 7 நிறங்கள் உண்டு. அது நிச்சயமாக வானவில்லில் எப்போதும்
7 நிறங்கள் தான் காணப்படும் என்றபடியா அதனை நாம் தனிப்பட்ட கூற்றாக கொள்ள முடியாது. அடுத்தது, மல்லிகை பூ மிகவும் அழகானது. இங்கே காணப்படுகின்ற சொல் அழகானது என்பது உண்மையில் ஒரு தனிப்பட்ட கருத்தினை பிரதிபலிப்பது. ஒருவருக்கு அழகானதாக உள்ளது, இன்னொருவருக்கு குறைவான அழகானதாக காணப்படலாம். உதாரணமாக இன்னொருவர் மல்லிகையை விட ரோஜா மிகவும் அழகானது என கூறலாம், இன்னொருவர் அதனை விட தாமரை மிகவும் அழகானதனாக கூறலாம். எனவே இது ஒரு தனிப்பட்ட கூற்று. அடுத்த கூற்றை பார்ப்போம். இலங்கை ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ளது. அது நிச்சயமாக ஒரு உண்மையான கூற்று. எனவே இதற்குரிய சரியான விடை இரண்டாவது விடையாக காணப்படும். அடுத்தது மூன்றாவது வினா. தருண் தை மாதம் 175 ரூபாயும், மாசி மாதம் 200 ரூபாயும், பங்குனி மாதம் 225 ரூபாயும் சேகரித்தார். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம், இங்கே ஒவ்வொரு மாதமும் அவன் சேகரிக்கின்ற தொகை 25 ரூபாயினால் கூடுகின்றது. 25 ரூபாயினால் கூடுகின்றது. அடுத்தது 225 என்று சொல்லும் போது 200உடன் 25 கூட்டினால் அது 225. அப்ப அடுத்ததாக வர வேண்டியது 250. சித்திரை மாதம் 250. சித்திரை மாதம் 250 எனில் வைகாசி மாதம் 275. வைகாசியில் 275. அதற்குரிய சரியான விடை மூன்றாவதாக இருக்கு. அடுத்ததா நான்காவதுக்கு வினா. மாணவன் ஒருவன் இல்ல விளையாட்டு போட்டியில் ஈட்டியொன்றை வீசி எறிந்த போது அது 120 மீட்டர் தூரத்தில் விழுந்தது. மேலும் அவன் இரண்டாவது சுற்றில் ஈட்டியை எறிந்தால் அது சென்றடையக்கூடிய தூரம். இது நாம் தற்பொழுது கற்பது எதிர்கூறல் திறன். எனவே நாம் இங்கே தரப்பட்டுள்ள தரவினை அடிப்படையாக கொண்டு இந்த விடையினை அணுக வேண்டும். நமக்கு ஒரு தெரிந்தது, இந்த மாணவன் முதலாவதாக எறிந்த ஈட்டி 120 மீட்டர் தூரத்தில் விழுந்துள்ளது. அப்ப அதனை வைத்துக்கொண்டு நாம் எதிர்வு கூற முயற்சி செய்வோமாக இருந்தால் 120க்கு அதிகமாக இருக்கும். அதாவது ஈட்டி எறிகின்ற தூரம், ஈட்டி விழுந்த தூரம் 120க்கு அதிகமாக இருக்கும் என உறுதியாக கூற முடியாது. அதேவேளை 120ற்கு குறைவாக இருக்கும் என்றும் கூற முடியாது. உண்மையில் அது பற்றி எம்மால் சரியாக கூற முடியாது. எனவே இந்த வினாவுக்குரிய சரியான விடை மூன்றாவது, அது பற்றி சரியாக கூற முடியாது என்பதா. அடுத்ததாக ஐந்தாவது வினா. மலைக்குருவி தாழப் பறந்தது, எறும்புகள் உணவுடன் இடம்பெயர்ந்தன, மயில் தோகை விரித்து ஆடியது. இவற்றை கண்ணுற்ற மோகன் இவ்வாறு கூறினான்: இருள் சூழப்போகிறது. இதனை நாம் உறுதியாக கூற முடியாது. ஏனெனில் இங்கே மலை குருவி தாழ பறந்தது, எறும்புகள் உணவுடன் இடம்பெயர்ந்தன, மயில் தோகை விரித்து ஆடியது. இதன் போது நிச்சயமாக சூரியன் மறைக்கப்படும் வகையில் கருமேகங்கள் தோன்றி இருக்கும் என நாம் எண்ண முடியாது. அதனை நாம் உறுதியாக கூற முடியாது. எனவே இருள் சூழப் போகின்றது என்பது உறுதியாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. மழை பொழிய போகின்றது, இது சரியானதாக இருக்கும். ஏனென்றால் இந்த மேற்குறிப்பிட்ட
காரணங்கள், அதாவது நிகழ்வுகள் நடக்கின்ற போது அடுத்ததாக மழை பெய்வதற்கான சாத்தியம் உண்டு. சூரியன் கிழக்கே உதிக்கப் போகின்றது, இது பொருந்தாது. ஏனெனில் சூரியன் கிழக்கே உதிக்கும் என்பது ஒரு நிச்சயமான உண்மையாக காணப்படும். அடுத்த வினா, வினா இலக்கம் 6. சித்திரை 1 திகதி வெள்ளிக்கிழமையெனில் அம்மாதத்தின் 30 திகதி என்ன கிழமை ஆகும்? நாம் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் சித்திரை சித்திரை 1 திகதி நாம் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் சித்திரை 1 திகதி வெள்ளிக்கிழமை. அப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம் என்றால், சித்திரை 1 திகதி அன்று நாம் முதலில் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது நாம் அந்த வாரத்தில் உள்ள கிழமைகளை குறித்து கொள்ள வேண்டும். அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. சித்திரை 1 திகதி வெள்ளிக்கிழமை. 1 திகதி வெள்ளிக்கிழமை. நான் இந்த வெள்ளிக்கிழமைக்கு மேலே 1 திகதி எழுதுறேன். 1 திகதி வெள்ளிக்கிழமை என்றால் 30 திகதி கேட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், 2 சனி, 3 ஞாயிறு, திங்கள் 4, செவ்வாய் 5, புதன் 6, வியாழன் 7, வெள்ளி 8. அப்ப இதோட 7 நாளை கூட்டுவோம். அப்ப வெள்ளி 8 திகதியா வரும். அடுத்த 7 நாளை கூட்டினா வெள்ளி 8. அடுத்தது அதுக்கு பிறகு 8ஓட 7 கூட்டினா திருப்பி 15 வரும். அதுவும் வெள்ளிக்கிழமையா தான் இருக்கும். 15ஓட 7 கூட்டினா 22, அதுவும் வெள்ளிக்கிழமையா தான் இருக்கும். 22ஓட 7 கூட்டினா 29, அதுவும் வெள்ளிக்கிழமையா தான் இருக்கும். போட்டு எழுதுறேன். அடுத்த எழுதுறத காட்டுறது. வெள்ளி 1, வெள்ளி 1. அடுத்தது 8, அடுத்தது 15, அடுத்தது 22, அடுத்தது 29. இதெல்லாம் வெள்ளிக்கிழமையிலே வரும். கேட்டது 30 தேதி. அப்ப 29 தேதி வெள்ளிக்கிழமை என்றால் 30 தேதி சனிக்கிழமை. சரியான விட சனி. அதை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது
நேற்று சனிக்கிழமையா, நாளை மறுநாள் 10ஆம் திகதியா, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எனது பிறந்த நாள் என மதி கூறினான். ஏனேன் அவளது பிறந்த தினம் யாது? நான் அதுக்கு இந்த இந்த கிழமையே பாவிக்கிறேன். இந்த கிழமை எழுதினேன். இந்த கிழமை இப்ப நேற்று இந்த கூட்டை நாம் திருப்பி வாதிட்டு பார்த்தா தெரியும். நேற்று சனிக்கிழமை ஆகும். அப்ப நேற்று சனிக்கிழமைன்னா நாங்க இப்ப நிக்கிறது மேல ஞாயிற்றுக்கிழமை. மேல ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இப்ப நேற்று சனிக்கிழமையாகும், ஒன்று ஞாயிற்றுக்கிழமையாகும். நாளை மறுநாள் 10ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை நாளை, அடுத்தது மறுநாள் செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி. கேட்ட கேள்வி வெள்ளிக்கிழமை தனது. அப்ப செவ்வாய் 10, புதன் 11, வியாழன் 12, வெள்ளி 13, வெள்ளி 13ஆம் தேதி. எனவே இதற்குரிய சரியான விடை 13ஆம் தேதி என்பதான். சரி, மூன்றாவது. அடுத்த வீதியில் சிவப்பு, நீலம், மஞ்சள் என்ற 3 மின் குமிழ்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை இப்பொழுது ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. சிவப்பு மின்குமிழ் 2 நிமிடத்திற்கு ஒரு தடவையும், நீல மின்குமிழ் 6 நிமிடத்துக்கு ஒரு தடவையும், மஞ்சள் மின்குமிழ் 3 நிமிடத்துக்கு ஒரு தடவையும் ஒளிர்ந்து கொண்டது. மூன்றும் 10 மணிக்கு, முற்பகல் 10 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தது எனில் அடுத்து மூன்றும் எத்தனை மணிக்கு ஒளிரும்? இங்கே நாம் பொமசி கேள்விதான் இது, அதாவது பொது மடங்கில் சிறியது. இங்கே நாம் 2, 3, 6 ஆகிய இலக்கங்களுக்குரிய பொமசியாக 6 வரும். அதாவது 6ஐ 2ஆலும் பிரிக்கலாம், 6ஐ 3ஆலும் பிரிக்கலாம், 6ஐ 6ஆலும் பிரிக்கலாம். எனவே இதற்குரிய விடையாக வரக்கூடியது 10 மணி, முற்பகல் 10 மணி 6 நிமிடம். நாம் இதனை இன்னும் விளக்கமாக பார்த்தால், இந்த முதலாவது சிவப்பு மின்குமிழ் 10:02க்கும், அடுத்த தடவை 10:04க்கும், மூன்றாவது தடவை 10:06க்கும் ஒளிரும். அது சரி. அடுத்தது இது மஞ்சள் நிற மின்குமிழ், முதலாவது 10:03 என்றா, அடுத்தது இரண்டாவது 10:06. இது 10:06க்கே ஒளிரும். மற்றபடியா இந்த விட சரி. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். 9வது வினா. வியாபாரி தனது கையில் படித்தராசு ஒன்று 5 கிலோகிராம், 3 கிலோகிராம், 2 கிலோகிராம் நிறை கொண்ட 3 இரும்பு துண்டுகளை மாத்திரம் வைத்துள்ளார். அவர் ஒரே தடவையில் 4 கிலோகிராம் சீனியை அளக்க வேண்டியுள்ளது. வியாபாரி இச்செயற்பாட்டினை அளக்க முடியும், மேலும் படிகள் தேவை, அளக்க முடியாது. நாம் இதனை எவ்வாறு அணுக வேண்டும் எனில், நமக்கு கேட்கப்பட்டுள்ள கேள்வி, நாம் இந்த 3 படியையும் வைத்துக்கொண்டு 4 கிலோகிராம் அளக்க வேண்டும். இதுல 4 தரையில்லை. எங்களுக்கு தெரியும் தராசுல எப்பொழுதும் வித்தியாசங்கள் தான் முக்கியமாக கருதப்படும். அதாவது நிறை ஒரு தட்டுல நிறைப்படிகளையும் மற்றதை பொருட்களையும் வைப்போம். அப்ப நாங்கள் இங்க இதை வைத்துக்கொண்டு 4 கிலோகிராம் வித்தியாசத்தை உருவாக்க முடியுமான பார்க்க வேண்டும். நீங்க பாருங்க, இங்கே 5 கிலோகிராம் இருக்கு, அதோட 2 கிலோகிராம நாங்கள் கூட்டி விட்டோம்னா எங்களுக்கு மொத்தம் 7 கிலோகிராம் வரும். 7 கிலோகிராம் வருகுதா 7 கேஜி வரும். இந்த 7 கிலோகிராம் இருந்து 4 கிலோகிராம கழிச்சு மன்னிக்க வேண்டும், 3 கிலோகிராம கழிச்சு விட்டோம்டா அதற்கு விடை இந்த 4 கிலோகிராம் வரும். என்றபடியா எங்களால இந்த 3 படியையும் வைத்து இந்த 4 கிலோகிராம் என்பதனை அளந்து கொள்ள முடியும். எனவே இதற்கு முதலாவது விடை சரியாக இருக்கு. சரி, அடுத்த 10வது
வினாவுக்கு போவோம். சுந்தரி பணக்கார வீட்டு பிள்ளை. அவள் சிறுவர் சஞ்சிகைகள், சித்திரக்கதைகள் என பலவற்றை பாடசாலைக்கு கொண்டு வருவாள். அவற்றை ஏனைய மாணவர்களுக்கு காட்டுவாள். ஆனாலும் யாருக்கும் அதை வாசிக்க கொடுக்க மாட்டாள். அவளை பற்றி குறிப்பிட மிக பொருத்தமானது. அவள் ஒரு பொதுநலவாதி. பொதுநலவாதி என்பவர் எல்லோருக்கும் உதவுவாள். அப்படி சொல்ல முடியாது. அவள் ஒரு நலன் விரும்பி. நலன் விரும்பி என்பவர் மற்றவர்களது நலனிலே அக்கறை கொண்டவர். அவள் ஒரு உலோபி. உலோபி என்பவர் தன்னுடைய பொருளை, அதாவது தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாதவர், ஈயாதவர் உலோபி. அதுதான் மிக சரியான விடை. ஏனென்றால் அவள் சஞ்சிகைகள், சித்திரக்கதைகள் என்பவற்றை கொண்டு வந்தாலும் யாருக்கும் கொடுப்பதில்லை. அதனால் அவளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, ஆனாலும் கொடுப்பதில்லை என்றபடியா உலோபி. அடுத்ததாக 11வது வினா. வகுப்பாசிரியர் வகுப்பறைக்கு சென்று மாணவரை அமைதிப்படுத்தினார். வைத்தியர் வைத்தியசாலைக்கு சென்று நோயாளியை குணப்படுத்தினார். வகுப்பாசிரியர் வைத்தியர் எனின் வைத்தியசாலைக்கு இங்கே பொருத்தமான விடை வகுப்பறை. அதாவது வைத்தியசாலைக்கு வகுப்பறை என்பது விடையாக அமையும். எங்கள் ஆசிரியர் கடினமான விடயங்களையும் எல்லோருக்கும் விளங்கும்படி தெளிவாக கற்பிப்பார். இதனை உணர்த்தக்கூடிய மிக பொருத்தமான உவமை சொற்றொடர் எது? இங்கே பாருங்கள். எங்கள் ஆசிரியர் கடினமான விடயங்களையும் எல்லோருக்கும் விளங்கும்படி தெளிவாக கற்பிப்பார். இதனை உணர்த்தக்கூடிய மிக பொருத்தமான உவமை சொற்றொடர் எது? ஆசிரியர் கற்பிப்பது எல்லோருக்கும் விளங்கும். இலைமறை காய் போல மறைவாக, அது வராது. ஏனென்றால் அது விளங்காது. ஆற்றிலே கரைத்த புளி போல பயனற்று, அது பயனில்லாமல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக, இதுதான் சரியான விடை. ஏனென்றால் அது உள்ளங்கை நெல்லிக்கனி என்பது எல்லோருக்கும் தெளிவாக விளங்கக்கூடியது. அடுத்தது 13. எப்போதும் தந்தை மகனிலும் உயரத்தில் கூடியவர் குறைந்தவர் கூற முடியாது. அது உங்களுக்கு நடைமுறை அறிவிலே தெரியும். அவ்வாறு கூற முடியாது. ஏனென்றால் மகன் சில நேரம் பெரிய ஆளாயும் இருப்பார். அடுத்தது 14வது. தொடர்ந்து அதிக மழை பெய்யும் போது உடனடியாக நிகழக்கூடியது. நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய சொல்லு உடனடியாக. பயிர்கள் செழித்து வளரும், அவ்வாறு கூற முடியாது. குளங்கள் வற்றி போகும், இது பொருந்தவே பொருந்தாது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும், அதுதான் சரி. அதாவது அதிக மழை பெய்யும் போது நிச்சயமாக ஏற்படக்கூடியது வெள்ளப்பெருக்கு. அடுத்தது. தாயக்கட்டையின் முகங்கள் பச்சை, நீலம், மஞ்சள், சிவப்பு, கருப்பு, வெள்ளை ஆகும். எனின் மஞ்சளின் எதிர்ப்பக்கம் யாது? இங்கே நாங்கள் பயன்படுத்த வேண்டிய விதி அயல் பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக அமையாது. கேட்டது மஞ்சளின் எதிர்ப்பக்கம். இந்த மஞ்சள் என்பதற்கு பாருங்கள், இங்கே சிவப்பு ஒரு அயல் பக்கமா இருக்கு, கண்டபடியா அது வராது. அதே போல இந்த தாயக்கட்டையில கருப்பும் ஒரு எதிர்ப்பக்கமா இருக்கு, மன்னிக்கவும் அயல் பக்கமா இருக்கு, வராது. இந்த மஞ்சளுக்கு சிவப்பு ஏற்கனவே போட்டுட்டோம், இங்க பச்சையும் ஒரு அயல் பக்கமா இருக்கு, வராது. இங்கே மஞ்சளும் நீலமும் ஒரு அயல் பக்கமா இருக்கு, வராது. அப்ப மஞ்சளோட பொருந்தக்கூடியது வெள்ளை மாத்திரம்தான். எனவே இதற்கு 3வது விடை வெள்ளை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள முடியும். அடுத்தது 16வது. உட்பக்கம் தெரியாத பெட்டியொன்றில் 8 சிவப்பு நிற மாபிள்களும் 4 நீல நிற மாபிள்களும் உண்டு. நிச்சயமாக சிவப்பு நிற மாபிள்களை பெற குறைந்தது எத்தனை மாபிள்களை எடுக்க வேண்டும்? நாங்கள் எப்படி முதல் 4 தரம் எடுக்கின்ற போது 4 மாபிள்களும் நீளமா வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கு.
நாங்கள் அதுல இருந்து ஒன்றை கூட்டினா 5வது மாம்பழ கட்டாயம் சிவப்பாத்தான் வரும் என்றபடியால் இதுக்குரிய விடை 2வது 5. இந்த விடையத்தான் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது 17வது வினா. மாணவர் ஒருவர் பரிசோதனை ஒன்றிற்காக வெவ்வேறு அளவுடைய 4 மெழுகுவர்த்திகளை ஏற்றியிருந்த விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது. அவை ஒளிரக்கூடிய உச்சக்கால எல்லையும் கீழே காட்டப்பட்டுள்ளன. முதலாவது மெழுகுதிரி 20 நிமிடங்கள், 2வது மெழுகுதிரி 15 நிமிடங்கள், 3வது மெழுகுதிரி 10 நிமிடங்கள், 4வது மெழுகுதிரி 5 நிமிடங்கள். இம்மெழுகுவர்த்திகள் இரவு 8 மணிக்கு ஏற்றப்பட்டதெனில் 4ம் முற்றாக அணைந்து முடிய நேரம் யாது? இது 8:05 கணையும், இது 8:10 கணையும், இது 8:15 கணையும், இது 8:20 கணையும். மறுபடியால் 2வது விடையான 8:20 என்பது சரியான விடை. அடுத்தது 18வது. புகையிரதம் ஒன்று 20 கிலோமீட்டர் கல்லிலிருந்து 25 கிலோமீட்டர் கல்லை கடப்பதற்கு, அதாவது 5 கிலோமீட்டர் போவதற்கு 10 நிமிடங்கள் எடுத்தது. எங்களுக்கு தெரியும் 5 கிலோமீட்டர் போக 10 நிமிடங்கள் என்றால் இங்கே கேட்டது 35. அப்ப 25ல இருந்து 35 வந்து 10 கிலோமீட்டர். அப்ப 10 கிலோமீட்டர் இங்க 5 நிமிடங்கள் கடக்க 10 கிலோமீட்டர் மன்னிக்கவும் 5 கிலோமீட்டர் கடக்க 10 நிமிடங்கள் என்றால் 10 கிலோமீட்டர் கடக்க 20 நிமிடங்கள். எனவே இதற்கு சரியான விடை 20 நிமிடங்கள். இதனை நாம் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். அதாவது 20ல இருந்து 25க்கு போகல. நாங்கள் உதாரணமாக ஒரு நேரம் எடுப்போம். 8 மணி 8 மணி என்றா 8ல இருந்து 8:10க்கு தான் 25 கிலோமீட்டருக்கு போகும். பிறகு 30க்கு போயக்க 8:15 வரும். பிறகு 35க்கு போயக்க 8 மணிக்கும் 20ல இருந்து 25க்கு போயக்க 10 நிமிடங்கள் போகுது. அப்ப 25ல இருந்து 30க்கு போயக்க இன்னும் 10 நிமிடம் வரும். உதாரணமா நாங்கள் இதுல 8 மணி என்று எடுத்தா 25க்கு போயக்க 8:10 8 மணி 10 நிமிடம் வரும். பிறகு நாங்க திருப்பியும் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனா 30க்கு போய்க்க 8:15 வந்து நேரம். மன்னிக்கவும் 8:10 அப்புறம் 5 கிலோமீட்டர் போய்க்க 8:20 வந்துடும். அப்ப எத்தனை 8:20க்கு போய்க்க 30 கிலோமீட்டர் போகும். 30 கிலோமீட்டர் போகும் பாருங்க. 30 கிலோமீட்டர். பிறகு 8:30க்கு போய்க்க 8:30க்கு போய்க்கல நேரம் 8:30 இருக்கு. 35 கிலோமீட்டர் போயிருக்கு. 35 கிலோமீட்டர் போய்க்க அது 8:30க்கு தான் போகும். அப்ப எங்களுக்கு கேட்டது இந்த 25 கிலோமீட்டர்ல இருந்து, அதாவது இந்த 8:10ல இருந்து 8:30க்கு மட்டும் எவ்வளவு நேரம் இடைவெளி. அது வந்து இந்த 25ல இருந்து 35க்கு போயில 20 நிமிடங்கள். 8:10ல இருந்து 8:30 20 நிமிடம். தெளிவா விளங்கு. அடுத்தது கட்டிட வேலை ஒன்று 2018ஆம் ஆண்டு தை மாதம் ஆரம்பித்தது. அவ்வேலை 2 வருடங்களில் நிறைவு பெற்றது எனில் கட்டிட வேலை முடிவடையும் வருடம் யாது? இது முதலாவது கேள்வி மாதிரி தான். அதாவது 2018ஆம் ஆண்டு என்று சொல்லும் போது எங்களுக்கு அந்த 2018ஆம் ஆண்டும் கணக்குல வரும். என்னடா தை மாதம். அப்ப 2018ஆம் ஆண்டு ஒரு வருஷம் டிசம்பர் மட்டும். பிறகு 2019ஆம் ஆண்டு 2வது வருஷமா இருக்கும். அப்ப 2 வருடங்கள்ல வேலை முடியுதுண்டா அது 2019லேயே முடிஞ்சு போயிடும். 20க்கு போகாது. ஏன்னாட்டா 2018 முழுமையாக பயன்படுத்தப்படுது, 2019 முழுமையாக பயன்படுத்தப்படும். அது உங்களுக்கு விளங்கி இருக்கு. அடுத்தது
பேருந்து ஒன்றில் 50 பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய முடியும். ஒரே தடவையில் பயணிகள் பயணம் செய்ய எத்தனை பேருந்துகள் தேவை? ஒரு பஸ்ல 50 பேர். அப்ப இங்க 190 பயணிகள் இருக்கிறாங்க. கேட்ட கேள்வி. ஒரே தடவையில் 190 பயணிகள் பயணம் செய்ய எத்தனை பேருந்துகள் தேவை? ஒரு ஒன்றில 50, ரெண்டுல 100, மூன்றுல 150. 150. இப்ப 150 போனா மிச்சம் 40க்கு இன்னும் ஒரு பேருந்து தேவைப்படும். இப்ப இதுல பாருங்க, முதலாவது பேருந்து, இரண்டாவது பேருந்து, மூன்றாவது பேருந்து, நான்காவது பேருந்து. நான் பேருந்து அவசியமான இரண்டாவது வரும். நல்லது மாணவர்களே, நாம் இந்த வினாத்தாளை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு வினாத்தாளில் சந்திப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும், நீங்கள் மேலதிக விளக்கங்கள் இதில் தேவையெனின் மீண்டும் இந்த காணொளியை பார்வையிடுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.